அதனை முடிப்போம். The Lord has given us the needed message on this day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே கர்த்தர் நமக்கு ஏற்றதொரு செய்தியை தந்திருக்கின்றார். Today the Christendom celebrates what we call the day of Pentecost. கிறிஸ்தவ உலகம் இன்றைய தினத்தை பெந்தெகோஸ்தே திருநாள் என்று சொல்லி கொண்டாடுகின்றது. It's also called the day of prayer of the whole world, global prayer day, global prayer day. அகில உலக ஜெப நாள் என்றும் இந்த நாள் உலகமெங்கிலும் குறிக்கப்பட்டு ஜெபத்திற்காக மக்கள் கூடி வருகிறார்கள். So they couple it together, these two thoughts, prayer and also the Pentecost. ஜெப நாள் என்றும் பெந்தெகோஸ்தே திருநாள் என்றும் இந்த நாளை குறித்து கொண்டாடுகின்றோம். And dear Pastor Amal Raj has given the message today. பாஸ்டர் அமல்ராஜ் அவர்கள் இன்று தேவ செய்தியை நமக்கு கொடுத்தார்கள். The Holy Spirit that was in the life of Jesus is an exemplary experience. இயேசு கிறிஸ்துவின் மீது வந்து தங்கி இருந்த பரிசுத்த ஆவியானவரின் அனுபவம் முன்மாதிரியான அனுபவம். The Spirit of the Lord is upon me. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். He hath anointed me to preach the gospel to the poor. தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். To heal the brokenhearted. நறுங்குண்டவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படியாக. And to set at liberty them that are bruised. காயப்பட்டவர்களையும் சிறைப்பட்டவர்களையும் விடுதலையாக்கும்படியாக. Recovering of the sight to the blind. பார்வையற்றவர்களுக்கு பார்வையை அருளும்படியாக. And thus you find the sixfold experience of the fullness of the Holy Spirit in the life of Jesus. பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் வாழ்க்கையில் நிறைவேற்றிய 6 அம்சங்களை கவனித்தோம். So we have to enjoy experience the same in our life also. இயேசுவின் மீது வந்த அதே ஆவியானவர் நம் மீதும் வருகிறபடியினால் அதே அனுபவங்களை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். Pentecost is an experience. பெந்தெகோஸ்தே ஒரு அனுபவம். We don't give much importance to the day, but give importance to the experience. நாம் நாட்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்பதில்லை, ஆனால் அனுபவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றோம். But you only avail the opportunity and meditate. ஒரு குறிப்பிட்ட நாளை அந்த நாளுக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். We are thankful to God for bringing His servant here this morning and to deliver His message. தேவன் தம்முடைய ஊழியரை அனுப்பி தம்முடைய செய்தியை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். God be with him and His fullness of the Spirit use him also. கர்த்தர் கூட இருந்து கர்த்தருடைய ஆவியானவருடைய பூரண அனுபவங்களை அவருக்கு மென்மேலும் தருவாராக. May the Lord bless His ministry. கர்த்ததாமே அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. Just before conclusion, I just say one or two thoughts. நிறைவு செய்வதற்கு முன்பதாக 1-2 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். We find in Acts 2, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். they sat in one place. அவர்கள் ஓரிடத்தில் கூடி அமர்ந்திருந்தார்கள். And you find there was a sound from heaven. பரலோகத்திலிருந்து பெரும் சத்தம் வந்தது. And then you find a spoke in tongues. அவர்கள் புதிய பாஷையில் பேசினார்கள். I just limit my thoughts to 3. இந்த 3 குறிப்புகளை உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன். They sat. அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். There was a sound. அவர்கள் சத்தத்தை கேட்டார்கள். And they spoke. அவர்கள் பேசினார்கள். In English you find these 3 words. ஆங்கிலத்திலே இதை மிக எளிதிலே மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய முறையிலே கவனிக்க முடியும். They all sat in one place. அவர்கள் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தார்கள்.
there was a sound from heaven அவர்கள் பரலோகத்திலிருந்து ஒரு சத்தத்தை கேட்டார்கள். and spoke in tongues. அவர்கள் புதிய பாஷையில் பேசினார்கள். Brethren, சகோதரரே, Pentecost teaches us some lessons. பெந்தெகோஸ்தே நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. We should also sit, which means not literal sitting. அமர்ந்திருத்தல் என்றால் எழுத்தின்படியே அமர்ந்திருப்பதை காட்டவில்லை. It speaks of one-mindedness. ஒரு மனதை காட்டுகின்றது. 120 were like one person. 120 பேர் ஒரு மனிதனைப் போல ஒரே மனதுடன் கூடியிருந்தார்கள். It is very difficult. மிக கடினமான ஒன்று. If there are two persons, there will be two minds only. ரெண்டு பேர் இருந்தால் ரெண்டு மனது தான் இருக்கும். Husband and wife cannot go together. புருஷனும் மனைவியுமே ஒரு மனதாய் இணைந்து செல்வது கடினம். One will say east, the other will say west. கிழக்க போகலான்னு ஒருத்தர் சொன்னா இல்லைங்க மேற்கு தான் போகணும். Difference of opinion cannot be easily solved. கருத்து வேற்றுமைகளை ஒற்றுமையாய் மாற்றுவது சற்று கடினம்தான். It's but natural also. பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு இது. But here the 120 were of one man. ஆனால் இங்கே பாருங்கள், இருப்பது 120 பேர், ஆனால் ஒரே மனதுடன் இருக்கிறார்கள். Sat actually defines the unity, one mind. அமர்ந்திருந்தார்கள் என்பது ஒரு மனதை ஒற்றுமையை காட்டுகிறது. Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, whatever may be the number here, இங்கே இருக்கக்கூடிய திரளான மக்களின் எண்ணிக்கை எதுவாக இருந்தாலும் சரி, it may be some people in your own home, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை கூட கவனித்து பாருங்கள், or it may be in a prayer group, உங்களுடைய ஜெப குழுவிலே ஊழிய குழுவிலே இருக்கிறவர்கள் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். Our God, our Lord can come in the midst of us and work and bless, provided there is unity. கர்த்தர் உங்கள் நடுவிலே வந்து கிரியை செய்ய முடியும் எப்பொழுது ஒற்றுமை இருந்தால். See, this unity cannot have bitterness along with it. கசப்பையும் வைத்துக்கொண்டு ஒற்றுமையோடு இருக்கிறேன் என்று நாம் சொல்ல முடியாது. Jealousy, envy, bitterness, all these cannot be in one mind. பொறாமை, போட்டிகள், கசப்பு, பகை இவைகளை வைத்துக்கொண்டு ஒற்றுமையாய் இருக்கிறேன் என்று சொல்ல முடியாது. We are Pentecostal people. நாம் பெந்தெகோஸ்தே ஆவியை பெற்றவர்கள். We say that we have received the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம். So find out, just search your heart right now whether there is envy, irritation, bitterness, one with another. சற்று அலசி பாருங்கள் உங்கள் இருதயத்தை. போட்டிகள், பொறாமைகள், பகை உணர்வுகள், எரிச்சல்கள் இருக்கின்றனவா? Are you able to look at the face of another and speak? மற்றவருடைய முகத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு பேச முடிகிறதா? Because knowingly or unknowingly, if we don't like so and so, we turn our face. அறிந்தோ அறியாமலோ ஒருவரை பிடிக்காவிட்டால் முகத்தை திருப்பிக் கொள்கிறோம். Because we are human. மனிதனுடைய இயல்பு இது. But Pentecost teaches a lesson. ஆனால் பெந்தெகோஸ்தே நமக்கு தெய்வீக அனுபவங்களை கற்றுக் கொடுக்கிறது. They sat. அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். All the 120 were like one group, one man, one person. 120 பேரும் ஒரு குடும்பம் போல, ஒரு குழு போல, ஒரே மனிதன் போல அமர்ந்திருந்தார்கள். In this day of Pentecost, we celebrate, uproot all this carnal nature. பெந்தெகோஸ்தே நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே மாம்ச சுபாவங்களை வேரோடு பிடுங்கி வீசிவிடுங்கள். We should be able to shake hand with each other, look at the face and say, praise the Lord, God bless you, brother. நன்றாய் கரங்களை பிடித்து குலுக்கி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்த வேண்டும். I told one day one incident. நான் முன்பு ஒரு சம்பவத்தை சொன்னேன். In a cemetery it happened. இது நடந்த இடம் ஒரு கல்லறை தோட்டம். One saint of God died and we were all in the burial service. ஒரு தேவ மனிதர் மரித்தார். அந்த அடக்க ஆராதனைக்கு நாங்கள் கல்லறை தோட்டத்திற்கு சென்றிருந்தோம். Different organizational leaders were there. பல ஸ்தாபனத்தின் பல கிறிஸ்தவ ஸ்தாபனங்களின் தலைவர்கள் அங்கே வந்திருந்தார்கள். And one particular group of people, they came to the cemetery, they were alone, parking the car to the other direction. ஒரு கூட்டத்தார் கல்லறை தோட்டத்திற்கு வந்தார்கள். அவர்கள் தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தனியாக ஓரிடத்தில் காரை வேறு திசையில் திருப்பி நிறுத்தினார்கள். It was my early days. அது நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்ப ஆண்டுகள். So when the body came, the man of God also came from the car. மரித்த தேவ மனிதனுடைய சரீரம் கல்லறை தோட்டத்திற்கு வந்த பொழுது Car- ஒரு ஊழியக்காரர் அவருடைய காரிலிருந்து இறங்கி வந்தார். The so-called secluded. தனித்தன்மையா இருக்கிறோம் என்று சொல்லுகிற அந்த ஊழியர் கூட்டத்திலிருந்து அந்த ஊழியக்காரர் வந்தார். And then the other pastors just shook hand with him. அடுத்த போதகர் அங்கே நின்றவர் கை குலுக்கினார். Another church. இன்னொரு சபையைச் சேர்ந்தவர். And that man who was alone, the servant of God, காரிலிருந்து இறங்கி வந்த அந்த தேவ மனிதர் he just குலுக்கவில்லை, கையை அப்படியே தட்டி விட்டது போல போனார். இன்னொருத்தர் கொடுத்தார் அதே மாதிரி just இன்னொருவர் வந்தார், அவரும் கையை இன்னொரு திசையிலே திருப்பி அனுப்பினார். 3 பேருக்கு 3 திசை ஆக்கிட்டாரு. 3 persons came and all the 3 were sent in 3 different directions. All were going only to the graveyard. எல்லாரும் அந்த அடக்க ஆராதனை நடக்க இருக்கிற கல்லறை குழியை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறார்கள். I don't know that man, so I didn't do. I was away, I was young. எனக்கு வந்தவர் யார் என்று தெரியாது, ஆகவே நான் கை கொடுக்கவும் இல்லை குலுக்கவும் இல்லை, என் கை திருப்பி அனுப்பப்படவும் இல்லை. Pastor Sundaram was there at that time. அப்பொழுது பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவர்கள் அங்கே இருந்தார்கள். After everything was over, I talked to him, Pastor Sundaram. அடக்க ஆராதனை முடிந்த பிறகு பாஸ்டர் சுந்தரம் ஐயா அவரிடத்திலே நான் பேசினேன். அவங்க ஏன் அப்படி செய்றாங்க அப்படின்னு கேட்டேன். Why are they shaking hands like this? They were not willing to just shake hand. They did like this. சந்தோஷமா கை கொடுக்காம ஒரு மாதிரி கையை உதறி தள்ளுறாங்களே. கல்லறையில. And that too in the graveyard. Pastor Sundaram said, பாஸ்டர் சுந்தரம் சொன்னார்கள், என்ன செய்யற தம்பி? What to do? என்ன செய்யறது தம்பி? What to do தம்பி? அதான் ஆன்சர். That was the answer given by சுந்தரம் ஐயா. Sorry to say, துக்கத்தோடு சொல்லுகிறேன், I'm not pointing out the mistake of ABC. யாரோ ஒருவருடைய குறையை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக இதை சொல்லவில்லை. There is no unity. There is no one-minded. ஒரு மனம், ஒற்றுமை இல்லை. We call Pentecostal. ஆனால் நாம் எல்லாரும் பெந்தெகோஸ்தே என்று தான் அழைத்துக் கொள்கிறோம். Brethren, சகோதரரே, in our church or in the Pentecostal group, it should not be. நம்முடைய திருச்சபையிலே பெந்தெகோஸ்தே என்று சொல்லுகிற எந்த குழுவிலும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கவே கூடாது. If there is anything we can sit and then talk and clarify, just set right. கருத்து வேற்றுமை இருந்தால் அமர்ந்து பேசி சீர் செய்து ஒப்புரவாகி விடலாம். உங்களுக்கு என் மேல ஏதாவது வருத்தம் இருக்குதா? Do you have anything against me? இருந்தா சொல்லுங்க. If you have, let me know. சரிப்படுத்திடலாம். We can set it right. It's a simple thing. It take about few minutes, 1 or 2 minutes. வெகு சாதாரண காரியம், 2-3 நிமிஷங்களிலே தீர்த்து விடலாம். They sat. அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். Second experience is இரண்டாவது அனுபவம், sound from heaven. சத்தம் வந்தது. English Bible says sound from heaven. சத்தம் பரலோகத்திலிருந்து வந்தது. Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Holy Ghost comes with a sound. பரிசுத்த ஆவியானவர் சத்தத்தோடு வருகிறார். It always makes itself evident of its presence. அவர் வருவதை மற்றவர்கள் அடையாளம் காணக்கூடிய அளவிலே அவர் வருவார். Whether we have got it or not,
I don't know, we can't say. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேனா தெரியலங்க என்று ஒருவர் சொல்லக்கூடாது. நீங்க அபிஷேகம் பெற்றுட்டீங்களா? Have you received the anointing? பெற்ற மாதிரி தான் தெரியுது. I think so. பெற்றுட்டேன்னு நினைக்கிறேன். I guess so. That is not. That's not an answer. It comes like a rushing with mighty wind, with a sound also. பலத்த காற்று வருவது போல முழக்கத்தோடு வருவது பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவம். It's a sound. அங்கே சத்தத்தை குறித்து பார்த்தோம். It's a noise. அது நல்ல முழக்கம். It's a wind. அது காற்று போல. It's a power. ஆவியானவர் வல்லமையாய் வருகிறார், காற்றைப் போல வருகிறார். It's visible. அதை நாம் உணர முடியும். You can hear it. அவர் வருவதை நாம் கேட்க முடியும். Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So that creates amazement. அவர் வருவதை அறிந்து ஆச்சரியம் உண்டாகும். As you read the scripture portion there, நீங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது all others who were seeing, listening were amazed. அதை கேட்ட பார்த்த அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டார்கள். So the Holy Ghost will create amazement. பரிசுத்த ஆவியானவர் வருகிற இடத்திலே ஆச்சரியம் உண்டாகும். What is this? என்ன இது? They are talking our language. இவர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய தாய்மொழியில் பேசுகிறார்களே. Brethren, சகோதரரே, Pentecostal Christians, பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவர்கள், if you say you have received the Holy Ghost, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் your life should cause amazement to others. உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ண வேண்டும். Thirdly, மூன்றாவதாக they spoke in other language. அவர்கள் புதிய பாஷைகளிலே பேசினார்கள். They can't keep quiet. அவர்கள் வாய் மூடி சும்மா இருக்க முடியாது. Holy Ghost is not a dumb experience. பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு ஊமை போல யாரும் இருக்க மாட்டார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஊமை போல அல்ல. We are not dumb. நாம் ஊமைகள் அல்ல. Some people they call it piety. I have received the Holy Ghost. சிலர் சொல்கிறார்கள், நான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன் என்று பயபக்தியோடு சொல்கிறார்கள். இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடக்கூடாது. They don't move this side or that side an inch. வாயை திறக்கக்கூடாது. They don't even open their mouths. No. இல்லை இல்லை. They spoke. அவர்கள் பேசினார்கள். So it is not just a silent experience. அமைதியாய் இருக்கிற மௌன அனுபவம் அல்ல. So while it caused amazement, மற்றவர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது, and they were able to find out that these people are different. மற்றவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை அறிந்து கொண்டார்கள். Something had happened to them. ஏதோ ஒன்று வித்தியாசமாய் இவர்களுக்கு நடந்துவிட்டது. What we don't experience, they are experiencing. நமக்கில்லாத அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. That is the reason why Peter stood up with the 11. ஆகவேதான் 11 கூட பேதுரு எழுந்து நின்றார். Praise God. ஸ்தோத்திரம். Even when he stood up, பேதுரு எழுந்து நின்ற பொழுதும் கூட Bible said he stood up with the 11. 11 கூட பேதுரு எழுந்து நின்றார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. I don't know, literally 11 people stood. 11 பேரும் எழுந்து நின்றார்களா என்று நான் யோசிக்கின்றேன். Or it is only the spirit of standing together. இல்லாவிட்டால் ஒற்றுமையாய் செயல்படுவதை காட்டுகின்றதா? God only knows. ஆண்டவருக்கு தான் தெரியும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So we have to speak out. நாம் பேச வேண்டும். Speak in tongues. அந்நிய பாஷையிலே பேச வேண்டும். Prove your Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பதை நிரூபித்து காட்ட வேண்டும். Speak about Jesus. இயேசுவை குறித்து பேச வேண்டும். Speak Christ is the Savior. இயேசுவே இரட்சகர் என்று அறிவிக்க வேண்டும். Speak Christ is the only way. இயேசுவே ஒரே வழி என்று அறிவிக்க வேண்டும். The ministry of the apostles
was different after the Holy Ghost had come upon them. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பிறகு அப்போஸ்தலர்கள் செய்த ஊழியம் முன்பு செய்த ஊழியத்தை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானது. Those apostles said, why we could not heal that, said, drive out that evil spirit before receiving the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பு சீஷர்கள் இயேசுவினிடத்தில் போய் கேட்டார்கள், ஐயா, ஏன் எங்களால் இந்த பிசாசுகளை துரத்த முடியவில்லை? They were lacking in prayer and fasting. அவர்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் குறைவுள்ளவர்களாய் இருந்தார்கள். And also I would say they were not filled with the Holy Ghost. அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கவில்லை. So our life will be useful. நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு நம்முடைய வாழ்க்கை பயந்தரும் வாழ்க்கையாய் மாறிவிடும். It is not just to speak, but it means usefulness. பேசுதல் மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு பயந்தரும் வாழ்க்கையாய் மாறிவிடும். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We will sit. நாம் அமர்ந்திருப்போம். Let that be a sound. சத்தத்தை கேட்போம். We will speak. நாம் பேசுவோம். Happy? சந்தோஷமா? Stand up. நாம் எழுந்து நிற்போமா? I'll pray for you. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். Jesus, Jesus, thank you, Jesus. ஆண்டவரே, Heavenly Father, பரலோக பிதாவே, we are thankful to you for this day when the whole world, Christian world, think of the Pentecost. பெந்தெகோஸ்தே அனுபவத்தை நினைவு கூறுகிற இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for the Holy Ghost you have sent into the world. இந்த உலகத்திற்குள் நீர் அனுப்பிய பரிசுத்த ஆவியானவருக்காய் நன்றி ஐயா. Lord, that experience is never gone. அந்த அனுபவம் ஒருபொழுதும் மறைந்து போவதில்லை. It's still available, still we are enjoying. இன்றும் அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்கிறது. இன்றும் அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவின் அனுபவத்தை நாங்கள் பெற்று மகிழ்கிறோம் ஐயா. For this promise is unto you and unto your children. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உரியது என்று சொல்லி இருக்கிறேன். To all that are afar off, even such of those who call you. கூப்பிடும் தூரத்தில் உள்ள உங்கள் சந்ததியார் அனைவருக்கும் உரியது என்று எழுதப்பட்டிருக்கிறது. Thank you for this reality of the experience of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரின் அனுபவத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Help us, Lord, to live and prove. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறோம் என்று நிரூபிக்கும் வழியாக எங்களுடைய வாழ்க்கை அமையட்டும். Make us, Lord, vessels, your vessels, holy vessels of honor in your hand. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே பரிசுத்த பாத்திரங்களாய் எங்களை மாற்றி விடுவீராக. That we would go and turn the world upside down. நாங்கள் புறப்பட்டு சென்று உலகத்தை தலை கீழாய் மாற்றுகிறவர்களாக எங்களை மாற்றி விடுவீராக. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. I pray for all the believers of this church. ஆண்டவரே, இந்த திருச்சபையின் அனைத்து விசுவாச மக்களுக்காய் ஜெபம் பண்ணுகிறேன். Every family, ஒவ்வொரு குடும்பத்திற்காக, every husband and wife, ஒவ்வொரு புருஷனுக்காய், ஒவ்வொரு மனைவிக்காய், every child also. குடும்பத்தின் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். Bless us. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதியும். Bless them. ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதியும். Fill us more and more. ஆண்டவரே, இதுவரையிலும் நிரப்பியதற்காய் நன்றி. இன்று முதல் இன்னும் அதிகமாய் உம்முடைய பலத்த ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. Fill us again and again. ஆண்டவரே, மீண்டும் 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 நிரம்பி வழிகிற அளவிற்கு, ஆண்டவரே, உலகம் அடையாளம் காண்கிற அளவிற்கு நிரப்புவீராக. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே, உமக்கு நன்றி. Lord, bless thy servant who brought the message today. இன்று தேவ செய்தி கொண்டு வந்த உம்முடைய ஊழியரை ஆசீர்வதியும். All glory to you. எல்லா மகிமையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம்மோரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஆமென். Please remember 1st June 4:50 devotion here. ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை 4:50 மணிக்கு விசேஷித்த வாக்குத்தத்த ஆராதனை உண்டு. All are welcome. அனைவரும் வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். Amen. ஹெரால்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் விடுதலை தூதன் பத்திரிகை வெளியிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி படிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த பத்திரிகையிலே பாஸ்டர் அவர்களுடைய உரை உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்கின்ற இந்த செய்தியும் இன்னும் விசேஷித்த செய்திகளும் இந்த மாத பத்திரிகையிலே வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வாங்கி படிக்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 10th பாஸ் பண்ணிய 10th ஃபெயில் ஆகிய மாணவ மாணவிகளுக்கென்று விசேஷித்த ஆலோசனை கூட்டம் 2வது மாடியிலே பின்பக்கத்து கட்டிடத்திலே உண்டு. டாக்டர் அனந்தம் கிருஷ்ணன் ஃப்ரம் சென்னை யூனிவர்சிட்டி வில் பி அவைலபிள். நீங்கள் வரலாம், பிள்ளைகள் வரலாம், பெற்றோர் வரும்படியாய் கேட்டுக்கொள்கின்றோம்.